அம்மாவுக்கு கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் பயமாயி அம்மா சொன்னாங்க, இது பாரு தேவியா, நீ உனக்கு நிஜமாவே எனக்கு பண்ணுவியா, உன்னால் முடியுமா, முடியலன்னா சொல்லு, நம்ம நைஸா இங்கன்னு அப்படியே கிளம்பி போயிடலாம். அந்த படம் பார்க்கும்போது நான் ப்ரிவியூ தியேட்டருக்கு போகிறேன், அஜித் சார் ஃபேமிலி எல்லாம் தியேட்டர்லேருந்து வெளியில் வராங்க, நானும் அப்பா அம்மா எல்லாம் படம் பார்க்க போகிறோம். அப்போ அஜித் சார் ஃபேமிலி எல்லாம் ஃபர்ஸ்ட் டே அதோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அண்ட் என்னோட லைஃப் ஃபுல்லாக மாறிடுச்சு, ஒன் நைட்டில் மாறிடுச்சு. யூ கேன் சே லைக் டோட்டலி சேஞ்ச். சினிமா ஜஸ்ட் தட் ஒன் ஃபிலிம் சேஞ்ச்டு மை ஹோல் லைஃப். மகேஷ் பாபு சருக்கு மதரா நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தெலுங்குல தான் எடுத்தாங்க நியூ. அந்த படத்தோட பேர் நானி, தெலுங்குல. ஆனா டைரக்டர் எஸ் ஜே சூர்யா சார் தான். ஸோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அந்த தெலுங்கு நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ அந்த படம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓ நீங்க எல்லா ஹீரோஸோட மதரா நடிப்பீங்களோ அப்படி சொல்லி ஒரு சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ஆக்ட்ரஸ் தேவயானி மேம் இணைஞ்சிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை எவர் கிராண்ட் டெலிவர் பண்ணக்கூடியவங்க. இப்போ நிழற்குடை அப்படின்ற ஒரு ஃபீல் குட் எமோஷனல் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலேருந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம், நிழற்குடைக்கு வாழ்த்துக்கள். படம் எப்படி வந்திருக்கு மேம்? தேங்க்யூ. படம் நல்லா வந்திருக்குது நிழற்குடை. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்பிக்கையாக நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க மேம்? இட்ஸ் நிழற்குடை வந்து ஒரு நல்ல பேரண்டில் பற்றி ஒரு நல்ல ஒரு படம். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் வந்து அறிமுகம் பண்ண டைரக்டர் கேஎஸ் அதியமான் சாரோட அசிஸ்டன்ட் தான் இந்த நிழற்குடை படத்தோட டைரக்டர். ஸோ இந்த டீம் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. மறுபடியும் 29 வருஷம் கழிச்சுட்டு ஒன்ஸ் அகேன் த சேம் டீம் அகேன் வி ஹவ் யுனைடெட் அண்ட் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த டீம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஓகே ஓகே மேம். நிழற்குடை வந்து ஒரு அருமையான ஒரு கதை, பேரண்டிங் பற்றி, ஒரு ரைட்டான ஒரு பேரண்டிங் பற்றி. இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி நல்ல சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படம் மூலமாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இருக்கிற இந்த டைமில் இந்த படம் ரொம்ப தேவை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே மேம். இப்போ நீங்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, தொட்டாச்சி நீங்கள் படத்தோட டீம் தான் இப்போ நிழற்குடை எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பிடும்படியே இந்த டீம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் மேம்? எவ்வளோ கம்ஃபர்டபுள்? ரொம்ப ஸ்பெஷல் தானே. என்னன்னா வந்த காரணமே அவங்க தானே. நான் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற காரணமே எனக்கு தொட்டாச்சினிங்கிற படத்துல வந்து அறிமுகம் பண்றதுனால தானே. ஸோ மறக்க முடியுமா அதியமான் சாரை, இல்லை அந்த டீமை, அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரையும் மறக்கவே முடியாது இல்லையா. ஸோ இப்போ ஒர்க் பண்ணும்போது கூட எல்லாரும் இருக்காங்க. யூ won't பிலீவ் இட். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, காஸ்டியூமர் உட்பட, மேக்கப் மேன் உட்பட எல்லாரும் இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட இப்போ 30 வருஷம் ஆக போகுது, 29 இயர்ஸ் 30 இயர்ஸ்ன்னு வச்சுக்கிங்களேன். பட் எட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா நான் அப்போ ஒர்க் பண்ண அந்த டீம் அப்படியே இருக்கு. ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் டு ஒர்க் வித் எவ்ரிபடி அகென். இட் இஸ் லைக் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன்.
இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வராது. ஓகே ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே மேம். Yeah. இன்னொரு குட் திங் படத்தை பற்றி என்னன்னா, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படிங்கும்போது இப்போ நிறைய படங்கள் ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ முன்னாடி பண்ண படங்கள்ல வந்து ஹீரோஸ் இருக்காங்க, ஆனால் ஹீரோயின்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்னு வரும்போது உங்க ஒப்பீனியன் என்ன மேம் அதை பத்தி? அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனா இருக்கும், அது எவ்வளோ ப்ளஸ் அதோட growth வந்து எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். நல்லது தானே, நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வரணும், வந்துட்டு தான் இருக்குது. பட் இன்னும் வரணும் அப்படிதான் நான் ஆசைப்படுறேன். நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள். அண்ட் ஈவன் நவடேஸ் வி ஹீரோயின்ஸ் ஹவ் காட் லைக் எல்லாரும் ரொம்ப சூப்பர்பா ஆக்ட் பண்ணக்கூடியவங்க. அவங்க ஷோல்டர் மேலேயே ஃபுல் படத்தை எடுத்துட்டு போகக்கூடியவங்க. அண்ட் தே ஆர் வெரி பிரில்லியன்ட். இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஸோ நேச்சுரலி அண்ட் அட் தி எண்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்? ஒரு நல்ல கண்டென்ட் வேணும், மனசை தொடணும், டச் பண்ணணும், ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்கள் வந்தால், அது வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் வந்தால் we should be happy about it and welcome. ஓகே ஓகே மேம். கண்டிப்பா இப்போ ஸ்லைட்டா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போயிட்டு சில விஷயங்கள் பேசலாம் மேம். எஸ், கண்டிப்பா. இப்போ உங்களோட இன்டர்வியூஸ்ல இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூக்கு தயார் பண்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு இன்னொரு கிடைச்ச தகவல் என்னன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருக்கிறாராம், இந்த மாதிரி இவங்க வந்து ஆக்ட்ரஸ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி. ஆனா அந்த விஷயத்தை வந்து உங்க வீட்டுல அப்ப நம்பவே இல்லைன்ற மாதிரி கூட சொன்னாங்க. அது உண்மைதானே மேம்? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி நாங்க தேடி வச்சிருந்தோம் அது. ஆமா. ஓகே ஓகே மேம். அப்புறம் சினிமா, வாழ்க்கையோட யதார்த்தம், சினிமா பக்கம் இது எப்படி வந்து ஜாயின் பண்ணிச்சு? ஏன்னா நம்பவே இல்லை, அப்ப ஒரு ஜாதகர் சொன்னார் அப்படின்னும் போது நம்பவே இல்லை. அப்புறம் வாழ்க்கையின் யதார்த்தம் எப்படி இங்க கூட்டு வந்துச்சு மேம், அந்த பாத்து பத்தி? லைக் என்னோட ஃபேமிலி வந்து சினிமாக்கு டச் இல்லை. லைக் ஸோ திடீர்னு ஒருத்தர் அப்படி அப்பாவோட கனெக்ஷன்ல வந்து ஹீ கேம் வீட்டுக்கு வந்துட்டு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு, அவருக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும். ஸோ பார்த்துட்டு இவங்க வந்து சினிமாவில் போவாங்க அப்படின்னாரு சார். ஸோ என்னோட அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இல்லை, நானும் அப்போ படிச்சுட்டு ஒரு ஐ திங்க் 11th படிச்சுட்டு இருந்தேன். 10th முடிச்சு 11th காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தேன். ஸோ கேட்ட உடனே எனக்கும் ஷாக் தானே. ஸோ இட் வாஸ் லைக் சடன்லி ஹீ செட் லைக் தட். பட் தென் மெல்ல மெல்ல அப்படி டைம் போக போக எனக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு அங்கே ஹிந்தி ஃபில்மோட கம்பெனியிலிருந்து அங்கே தெரிஞ்சவங்க எங்களை காண்டாக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த கம்பெனியில். இட்ஸ் அ ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். And will Devyani be ready to audition for that? They are new faces பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆடிஷன் பண்ணலாமா தேவயானி அப்படி கேட்கும்போது அம்மா அப்பா கொஞ்சம் ஐயோ வேண்டா ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க. பட் தென் எனக்கு என்னன்னா, எனக்கு ஸ்கூல் காலேஜில் எல்லாம் அந்த டைமில் நான் எப்போவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். டான்ஸில், ட்ராமாஸில் எவ்ரி இயர் நான் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங், டான்ஸிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சினிமா வந்து அப்படி அது வந்து கொஞ்சம் புதுசு தான். அது சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் அதுவே ஒரு கரியராக எடுக்கணுமா அது பற்றி நாங்கள் யோசிச்சதே இல்லை. பட் சரி, பட் என்னோட அம்மா வந்து ஒரு வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. அவங்க வந்து பயங்கர எனக்கு சப்போர்ட். ஸோ அம்மா தான் சொன்னாங்க, உனக்கு பண்றியா நீ, உனக்கு இஷ்டமா, போலாமான்னு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி அம்மா தான் எனக்கு அந்த தைரியம் கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஆடிஷனுக்கு போனேன். நான் ஆடிஷனுக்கு போகும்போது எனக்கு 2-3 டைலாக் சொல்ல சொன்னாங்க, ஒரு டான்ஸ் பண்ண சொன்னாங்க. பட் ஆடிஷனுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகும்போது என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்தாங்க ஆடிஷனுக்கு. அம்மாவுக்கு கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் பயமாயி அம்மா சொன்னாங்க, இது பாரு தேவயானி, உனக்கு நிஜமாவே எனக்கு பண்ணுவியா, உன்னால் முடியுமா, முடியல என்ன சொல்லு, நம்ம நைஸா இங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம். ஆமா, நம்ம நைஸா அப்படியே இங்கிருந்து கிளம்பி போயிடலாம். ஏன்னா நீ சரியா பண்ணலன்னா
அந்த அந்த ஏமாற்றம், அந்த என்ன சொல்றது, நீ தோத்து போறது என்னால பார்க்க முடியாது. அதனால வேணும்னா நம்ம இங்கிருந்து அப்படியே நைஸா போயிடுவோம், யாருக்கும் தெரியாது அப்படி அம்மா சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அம்மா கண்ணில் ஒரு பயமும், ஒரு என்ன சொல்றது, ஒரு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது என் மேல, ஆனாலும் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு சின்னதா ஒரு அவங்களுக்கு ஒரு தோல்வியா அவங்க பார்க்க முடியல. தேவயானி ரிஜெக்ட் ஆயிடுச்சோ, இல்லை தேவயானி சரியா பண்ணலையோ எல்லாரும் முன்னாடி. ஸோ அது அவங்களால தாங்க முடியாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா யூ டோன்ட் வரி, நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நான் ஹேர் ட்ரெஸ், மேக்கப், காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு, அந்த நான் மேக்கப் ரூம் எல்லாம் மேலே இருந்தது, கீழே அது ஒரு வீட்டில் நடக்குது இந்த ஆடிஷன். ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் மேலே ஸ்டெப்ஸில் இருந்து அந்த காஸ்டியூம் எல்லாம், இட் வாஸ் அ ஹிமாச்சல் கேர்ளோட கதை. ஸோ ஐ அந்த அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுட்டு, ஹிமாச்சலோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அந்த ஸ்கர்ட், பாவாடை, சட்டை, அப்புறம் தலையில அந்த ஸ்கார்ஃப், ஒரு டிப்பிக்கல் ஹிமாச்சலி பொண்ணோட கெட்டப். அது நிறைய நல்ல நல்ல பெரிய கம்மல், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த கெட்டப், டோட்டலி அந்த ஹிமாச்சலி லுக்கு. அதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு, எனக்கு மேக்கப் போட்டவர் ரொம்ப பெரிய மேக்கப் மேன், பண்டரி தாதான்னு சொல்லிட்டு. அவர் அவர் யாருக்கு மேக்கப் போட்டாலும் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உண்டு. ஸோ பண்டரி தாதா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டாரு. அதுவும் எனக்கு மறக்க முடியல. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டாரு. அவர் மேக்கப் போடும்போதே அவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி தான், லைக் கிடைச்சிருச்சு. அண்ட் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு, காஸ்டியூம் எல்லாம் கெட்டப்போட ரெடி ஆகிட்டு, அந்த ஸ்டெப்ஸில் நடந்து கீழே வருது பார்த்துட்டே என்னோட அந்த ப்ரொடியூசர், படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வித் த கான்ஃபிடென்ஸ் தட் ஐ வாக்ட் அண்ட் கேம் டவுன் டு கிவ் மை ஷாட், யூனோ, சிரிச்சுட்டு ஹாப்பியாக நான் நடந்து வரதே அவங்களுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது போல. அதுக்கப்புறம் அப்பவே அந்த படத்தோட டைரக்டர் அம்மாவை பார்த்துட்டு நல்லா இருக்கு, அழகா இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ அம்மாவுக்கு ஒரு ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் அப்பதான் அம்மாவுக்கு வந்துருச்சு. அண்ட் எப்போ அந்த நிமிஷம் அம்மாவுக்கு அந்த தைரியம் வந்ததோ, கடைசி வரைக்கும் அந்த தைரியம் அம்மாவுக்கு போகவே இல்லை. லைக் she was so confident about me. And she knew that her daughter is the best. ஓகே மேம். இப்போ லேட்டரா நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? இப்போ ஜாதகர் அப்பவே சொன்னாரு நம்ம தான் தெரியாம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி, அந்த விஷயத்தை பத்தி லேட்டரா அப்போ அவர் அப்போ கூட நிறைய நம்ம கிட்ட டச்ல இருந்தாரு, எப்பயாவது வருவாரு, கேட்பாரு. ஸோ பார்த்தீங்களா நான் சொன்னது கரெக்ட், சரியாயிடுச்சா? ட்ரூ, ஓகே. அது மட்டும் இல்லை, அவர் சொன்னாரு மொத்த குடும்பமே வந்துரும் ஃபிலிம் லைன்ல, இன்னும் எல்லாரும் நடிப்பாங்க. ஸோ அப்படிதானே ஆச்சு. என் தம்பியும் நடிச்சான், நான் கல்யாணம் பண்ண அவரே ஒரு டைரக்டரு, அவரும் நடிச்சிட்டாரு. ஸோ it became like a film family totally. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க காதல் கோட்டை ரிலீஸ் டைம்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ காதல் கோட்டை படம் சரியா போகலன்னா நான் சினிமா விட்டே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி தான். அது ரொம்ப ப்ரெஷரான சூழலா இருந்திருக்கும். அந்த படம் நடக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு பயமா இருந்திருக்கும் மேம். இப்போ அந்த சூழல் நீங்க எப்படி கையாண்டீங்க? அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு டவுன் பண்ணுச்சு? அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். காதல் கோட்டை ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபிலிம் மட்டும்தான் கையில இருக்கு, வேற எந்த ப்ராஜெக்டும் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் அந்த ஃபிலிம் கண்டிப்பாக நல்லா போய் தான் ஆகணும், நான் இன்னும் நிறைய நடிக்கணும்னா. ஃபிலிம் ஷூட்டிங் டைமில் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு படம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது கதை, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது, இந்த ஃபிலிம் நல்லா வரும், நல்ல ஹிட் ஆகிடும்னு. ஸோ வி ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் இட், வி ஒர்க் வெரி ஹார்ட் டுவர்ட்ஸ் இட். பட் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும், இல்லை இவ்வளோ பெரிய ஒரு கிளாசிக் ஃபில்ம் ஆயிடும், ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் ஆயிடும்னு யாரும் நினைக்கல. கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது நான் ப்ரிவியூ தியேட்டருக்கு போறேன், அஜித் சார் ஃபேமிலி எல்லாம் தியேட்டர்லேருந்து வெளியில் வராங்க, நானும் அப்பா அம்மா எல்லாம் படம் பார்க்க போகிறோம். அப்போ அஜித் சார் ஃபேமிலி எல்லாம் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில், சூப்பராக இருக்குது அப்படி சொன்னாங்க. சரி, எனக்கு
ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். இப்போ நான் படம் பார்க்க போறேன். படம் பார்க்கறதுக்கு நான் வந்து யூ ஒன்ட் பிலீவ், நான் அதியமான் சாரை கூப்பிட்டிருக்கேன். பிகாஸ் அப்போ எனக்கு அதியமான் சார் தெரியும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி தொட்டாச்சி நீங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நானும் அப்பா அம்மா அதியமான் சார் நம்ம எல்லாரும் போனோம் காதல் கோட்டை பார்க்கறதுக்கு. அண்ட் அதியமான் சார் வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ டு see the film. அண்ட் படம் ஃபுல் பார்க்கும்போது அவர் வந்து அப்படி ரசிக்கிறாரு படத்தை, அப்படி ரசிக்கிறாரு. அவர் ஒரு டைரக்டர், இன்னொரு டைரக்டரோட படைப்பை வந்து அவ்வளோ அழகா ரசிக்கிறாரு. விசில் அடிக்கிறாரு, கிளாப்ஸ் அடிக்கிறாரு, ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாரு. அப்பவே நான் புரிஞ்சுட்டேன் இந்த ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஃபிலிம் தான். ஏன்னா அவரோட ரியாக்ஷன் பார்த்து நான் இன்னும் புரிஞ்சுட்டேன். பிகாஸ் தட் இஸ் லவ்லி ஃபிலிம். ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஃபிலிம் விச் ஐ ஹேட். அண்ட் ஓவர் நைட் அது வந்து அடுத்த நாள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டேயே அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இட்ஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட்னு. யா, அண்ட் ஃபர்ஸ்ட் டேயே அதோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அண்ட் என்னோட லைஃப் ஃபுல்லாக மாறிடுச்சு, ஒன் நைட்டில் மாறிடுச்சு. யூ கேன் சே லைக் totally changed. Cinema just that one film changed my whole life. Okay. Totally. Okay. நீங்க எல்லா வகையான கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்கீங்க மேம். இதுல காமெடி, சீரியஸ், எமோஷனல் இந்த 3 கதாபாத்திரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்னு நீங்க நினைக்கிறது என்ன மேம்? எந்த கேரக்டர்? காமெடி தான். எதனால? டைமிங் தான், கரெக்டான ஒரு டைமிங். அப்புறம் காமெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரையும் நம்ம அழ வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி நினைக்கிறேன். பட் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டான ஒரு டைமிங்கு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வரும். அண்ட் பேசிக்கலி நமக்கு காமெடி சென்ஸ் இருக்கணும். நமக்கு ரொம்ப ஆஸ் இண்டிவிஜுவல் வி ஷுட் லவ் காமெடி. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஓகே மேம். நியூ படத்தோட சமயம்ல நியூ வந்து உங்களுக்கு வேற ஒரு கேரக்டர்ல பார்த்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூ படத்தோட டைம்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எஸ்.ஏ. சூர்யா சொல்லும் போது அம்மா கதாபாத்திரத்துக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டேன், யோசிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. அதே வருஷம் உங்களுக்கு கிரி திரைப்படமும் வந்துருந்துச்சு. யோசிச்சது எதனால மேம்? அதுக்கப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க அம்மா கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? நான் நியூ பண்ணும்போது நிறைய ஹீரோயின் படங்கள் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல மதர் ரோலுக்கு இன்னும் வரல நான். ஓகே. அதுவும் எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு மதரா நடிக்கிறேன். பட் நிஜமாவே அதை தெலுங்குல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. தெலுங்குல தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிலிம். மகேஷ் பாபு சாருக்கு மதரா நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தெலுங்குல தான் எடுத்தாங்க நியூ. அந்த படத்தோட பேர் நானி, தெலுங்குல. ஆனா டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா சார் தான். ஸோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அந்த தெலுங்கு நான் பண்ண மாட்டேன், நான் இப்போ மீனிங் ஹீரோக்கு மதரா நடிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ பண்ணலை நான் அப்படிதான் சொன்னேன். பட் அவர் என்னன்னா இல்லை நான் உங்களுக்கு கதை சொல்லணும், நீங்கள் முதல்ல என் கதை கேளுங்க அப்படி சொல்லிட்டு 10 மினிட்ஸ்க்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு கதை சொல்லி எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணி நடிச்ச காமிச்சு எல்லா சீன்ஸும் எனக்கு சொல்லி பண்ணிதான் நீ கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி, சரி ஓகே ஐ செட் ஓகே நான் பண்றேன், தெலுங்கு தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ணேன். ஆனா தெலுங்கு பார்த்துட்டு அவருக்கு வந்து தமிழும் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஒரே அடம். அதே கேரக்டர் வேணும் எனக்கு, கண்டிப்பா நீங்க தான் பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரே இது. தமிழ்ல நான் பண்ண மாட்டேன், பரவாயில்ல தெலுங்குல பண்ணிட்டேன், இப்ப தமிழ் எல்லாம் இல்லை அப்படின்னு. இல்ல பண்ணணும், கண்டிப்பா நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே இது பண்ணிட்டு நீ பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்ப தமிழ்லயும் பண்ணேன். எனக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி, பட் கதை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நானும் சிம்ரனும் ஒரே வயசுல தானே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பையனோட அம்மாவும் ஹீரோயினும் ஒரே வயசுல தான் இருக்கணும். அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு படத்துல இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த படம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓ நீங்க எல்லா ஹீரோஸோட மதரா நடிப்பீங்களோ அப்படி சொல்லி ஒரு வந்துருமோ அந்த ஒரு சின்ன பயம் எனக்கு. அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன். பட் தென் இட் வாஸ் ஓகே, ஐ டிட் மை பார்ட் அண்ட் இட் வாஸ் a beautiful film. ஓகே மேம். இப்போ உங்களோட இன்னொரு பாத்வே பத்தி நாங்க இப்போ சமீபத்துல கேள்விப்பட்டோம். ஈரோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பசுமை விகடன் வேற ரீசெண்டாக வீடியோ பண்ணியிருந்தாங்க. வீடியோ பார்க்குறோம், அவ்வளோ அழகா இருந்துச்சு மேம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் கம்ப்ளீட்டா.
அதுல இன்ட்ரெஸ்ட் எப்படி மேம் வந்துச்சு? இப்போ அங்க போய் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எப்பெல்லாம் அங்க போய் விசிட் பண்ணுவீங்க மேம் நீங்க? இல்ல அது அவ்வளோ பசுமையா இருக்குது, எவ்வளோ அழகா இருக்குதுன்னா நீங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா. அவளுக்கு தான் நீங்க வந்து அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு, அதை அழகாக பார்ப்பாரு, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் பண்ணுறது அவர் தான். ஸோ த டோட்டல் கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஒன்லி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் த பிளேஸ் அண்ட் அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியர் அண்ட் ஆல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சாருக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அங்கேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த ஃபாஸ்ட் லைஃப், இந்த க்ரௌடு, இந்த நாய்ஸு, இதிலிருந்து நம்ம விலகி கொஞ்சம் தூரமாக போய் இருக்கிறதுக்கு தான் அந்த இடத்த ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே. யா, ஸோ அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. இட் வாஸ் அ ஜஸ்ட் லேண்டு தான். ஒரு மரம் செடி எதுவுமே இல்லை அந்த இடம். ஜஸ்ட் அ பேரன் லேண்டாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு, என் குழந்தைங்க உருப்படையணும், ஃப்ரைடே லீவ் இருந்தால் ஸ்கூல் இருந்து அப்படியே குழந்தைங்கள வண்டியில் தூக்கிட்டு அந்தியூருக்கு போயிடுவோம். போயிட்டு தங்கிக்கிட்டு ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரம் நட்டு, அவங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணி, பாவம் குழந்தைங்க அப்போ குட்டீஸ், அவங்க ரொம்ப சின்னது, நாங்கள் எங்கே போனாலும் கூட வந்துடுவாங்க வண்டியில். அதனால we took a lot of effort. full effort போட்டு இப்போ அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இப்போ அடிக்கடி போறீங்களா நீங்க அங்க விசிட் பண்றது? நான் ஆமா அடிக்கடி போவோம். கொரோனா டைம்ல அங்கே தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் ஒரு கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் அங்கே இருந்தோம். என்னோட ஒர்க்குனால நான் இங்கே இருக்கிறேன். அப்புறம் குழந்தைங்களோட படிப்புனால தான் சென்னையில் இருக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா எங்களுக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும், அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ சின்னதாக ஒரு செக்மெண்ட் மட்டும் உங்களோட ஃபேவரட் சக்தி, திஸ் ஆர் தட் ஃபேவரட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபேவரட்டான மூவிஸ்லேருந்து போயிடலாம். காதல் கோட்டையா சூரிய வம்சமா? காதல் கோட்டை. காதல் கோட்டை. காதல் கோட்டையா மறுமலர்ச்சியா? காதல் கோட்டை. காதல் கோட்டையா நினைத்தேன் வந்தாயா? காதல் கோட்டை. காதல் கோட்டையா நீ வருவாயனவா? காதல் கோட்டை. காதல் கோட்டையா பாரதியா? பாரதி. பாரதியா ஆனந்தமா? பாரதி. பாரதி. நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல ஹீரோஸ் வச்சு சரத்குமார் சாரா மம்முட்டி சார்? சரத் சார். சரத் சாரா சத்யராஜ் சாரா? சரத் சார். சரத் சாரா பார்த்திபன் சாரா? ஐயோ சரத் சார். சரத்குமார் சாரா கார்த்திக் சார்? கார்த்திக் சார். கார்த்திக் சார். சரி, இப்ப கார்த்திக் சாரா விஜய் சாரா? விஜய் சார். விஜய் சார். சரி சொல்லிடலாம், விஜய் சார். விஜய் சார் அஜித் சாரா? ஃபைனல் இதோட முடிச்சுக்கலாம். அஜித். அஜித் சார். ஓகே மேம். தென் டேரக்டர்ஸ் பத்தி, டேரக்டர்ஸ்ல திஸ் ஆர் தட் ஃபேவரட். கேஎஸ் ரவிக்குமார் சார், கேஎஸ் அதியமான் சார்? அதியமான் சார். அதியமான் சார். அதியமான் சார் அகத்தியன் சார்? அகத்தியன் சார். அகத்தியன் சார் விக்ரமன் சார்? அகத்தியன் சார். அகத்தியன் சார் சித்திக் சார்? அகத்தியன் சார். அகத்தியன் சார் தங்கர் பச்சன் சார்? ரெண்டு பேரும் அகத்தியன் சார். அகத்தியன் சார். இப்ப மாறிடும் மேம் கண்டிப்பா. அகத்தியன் சாரா ராஜகுமாரன் சார்? அகத்தியன் சார். என்ன மேம் சார் பார்த்து கோவப்பட மாட்டாரா மேம்? அவர் கோவப்பட மாட்டாரு, சொல்லுவாரு தேவ்யா நீ கரெக்டா தான் சொன்ன. நான் அவர் பேர் சொன்னா அவர் சொல்வாரு பொய் சொல்லிட்டேன். ஜீனி எப்படி வந்துட்டு இருக்கிற மேம்? அதுக்கப்புறம் வேற என்னென்ன லைனப்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஜீனி இஸ் ஓவர். அகைன் எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா படங்களும் போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபிலிம் 3 BHK. ஓகே. அது இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. அது ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு மறுபடியும் நானும் சரத் சாரும் ஒன்னா நடிக்கிறோம். அந்த பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம். So we are again teaming up together. தெலுங்குல ஒரு ஃபிலிம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஆர் சம் அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா உங்களோட பதில் வந்து கொடுத்தீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.